வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே, அத்தியாயம் 33. காதலிக்கும் ஆசையில்லை, கண்கள் உன்னை காணும் வரை, உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால். பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன், பின்னே நான் உன்னை காணும் முன்னால். மனதிற்குள் தன்னவளை நினைத்து கொண்டு புன்னகையுடன் பாடியபடி அரைக்கதவை திறந்த யுவராஜின் முகம் பேயறைந்ததைப் போல் அப்படியே நின்றுவிட்டது. அவனது திகைப்பிற்கும் ஒரு காரணம் இருந்தது. அவனது மனைவி அரைக்குறை ஆடையுடன், இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லாத ஆடையுடன் அறைக்குள் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு மார்பில் கட்டிய பூந்துவாலையுடன் வெளியே வந்தவள், கதவு பூட்டியிருக்கிறது என்னும் நினைப்பில் நிதானமாக உடையை மாற்றிக்கொண்டிருக்க, அந்த தருணத்தில்தான் அவளது கணவன் கதவை திறந்து உள்ளே வந்தான். இப்படியொரு இக்கட்டான சூழலை இருவருமே எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. பதறிப்போய் மறைக்க வேண்டியவளோ அதிர்ச்சியுடன் கையிலிருந்த ஒற்றை டவலையும் தவற விட்டுவிட்டு நிற்க, அவனாவது சுதாரித்து திரும்பிச் சென்றிருக்க வேண்டும். அந்த கள்வனோ மேலிருந்து கீழ்வரை திறந்தவாய் மூடாமல் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ கடவுளே! சில நிமிடங்களுக்கு பிறகு தன்னை சுதாரித்து கொண்டவள் கீழே விழுந்த டவலால் தன்னை மறைத்து கொள்ள, என்ன பிரயோஜனம்? அவன்தான் முழுதாக பார்த்து விட்டானே. அவளது அலறலில் இவ்வுலகத்திற்கு திரும்பியவன் பட்டென்று கதவை மூடிவிட்டு திரும்பி நடந்தான். அரைமயக்க நிலையில் இருப்பவனைப் போல் கண்களில் அப்பட்டமான போதை, உதடுகளோ கள் குடித்த மயக்கத்தில் புன்னகையை உதிர்க்க, மீண்டும் மீண்டும் அவன் பார்த்த அவளது கோலமே அவன் கண்முன் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியே கனவுலகில் இருப்பவனைப் போலவே கீழே இறங்கி வந்தவன் பொத்தென்று சோபாவில் அமர்ந்தான். புத்தகத்தில் மூழ்கியிருந்த சரஸ்வதி நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு புருவம் சுருக்கினார். இவன் ஏன் இப்படி பேயறைஞ்ச மாதிரி இருக்கிறான்? எண்ணியவர் மீண்டும் புத்தகத்தில் ஆழ்ந்துவிட, அவனோ அதே நிலையிலேயே கனவுலகில் சஞ்சரித்து மனைவியுடன் சல்லாபித்து கொண்டிருந்தான். இருமல் வருது, தண்ணி எடுத்து கொடு. இருமிக்கொண்டே சரஸ்வதி கேட்டது எங்கே அவன் காதில் விழுந்தது. அவன்தான் கனவில் மனைவியுடன் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தானே. அடே யுவராஜ், தண்ணி எடுத்து கொடுடா. அவர் நெஞ்சை பிடித்து கொண்டு கத்த, அவன் திரும்பவே இல்லை. பைத்தியக்காரன், இப்படி தடுமாடு மாதிரி உட்கார்ந்திருக்கிறான். அவனை திட்டியபடியே தண்ணீரை எடுத்து அருந்தியவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். விட்டத்தை பார்த்து கொண்டு பலமார்க்கமாய் சிரித்து கொண்டிருந்தவனின் தலையிலேயே தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை போட்டவர், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி பேயறைஞ்ச மாதிரி இருக்கிற? அப்படி என்னத்தை பார்த்து தொலைச்ச? குரலை உயர்த்தி கத்த, அம்மா, அது மச்சம். எதையோ நினைத்து கொண்டவன் உளர, சரியாக அந்நேரம் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் அனன்யா. ஐயோ, கண்டதையும் உளறி வைக்கிறானே. பதறிப்போய் வேகமாக கீழிறங்கி வந்து அவனருகே நின்றாள். எது மச்சமா? என்ன மச்சம்? சரஸ்வதிக்கு ஒன்றும் புரியவில்லை. இடுப்பு மச்சம். கடவுளே கடவுளே! அண்ணாமலை ரஜினி பாணியில் அவன் கடவுளே கடவுளே என்று அவன் எதை கூற வருகிறான் என்று அனன்யாவிற்கு புரிந்தது. குப்பென்று முகம் சிவந்து போக தன் உணர்வுகளை அடக்க படாத பாடுபட்டாள். என்னம்மா இவன் உளர்றான்? சரஸ்வதி திரும்பி மருமகளை பார்க்க, அது ஒண்ணுமில்லாத்த, மேலே படம் பார்த்துட்டு வந்தாரா, அதை நினைச்சு ஏதோ சொல்றாரு போல. உளறி கொட்டி கிளறி மூட, ஆமா படம்தான், லைவ் டெலிகாஸ்ட். ஐயோ கடவுளே! அவன் மீண்டும் ஆரம்பிக்க, கடவுளே, என் மானத்தை வாங்கிடுவான் போலையே. மானசீகமாய் தலையில் அடித்து கொண்டவள், யுவி, கிச்சனுக்கு வர்றீங்களா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும். இங்கேயே விட்டால் ஏதாவது உளறி விடுவான் என்று கையோடு சமையலறைக்கு அழைத்து சென்று விட்டாள். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இப்படித்தான் அத்தை முன்னாடி மானத்தை வாங்குவியா? அவன் அருகே வந்து சீர, அப்புறம் நீ அப்படி ஃப்ரீ ஷோ காண்பிச்சா நான் இப்படித்தான் ஃப்ரீஸ் ஆகி போவேன். வேகமாக பேசினாலும் வார்த்தைகளில் அவ்வளவு மயக்கம். அது டோர் சரியா லாக் பண்ணாம விட்டுட்டேன். குரல் ஸ்ருதி இறங்கி ஒலிக்க அவனை பார்க்க முடியாமல் விழிகளை திருப்பிக் கொண்டாள். தினமும் அப்படியே விட்டுடு. என்ன? இட்ஸ் அ ஹெவன் ஃபீல். ஓ மை காட், உன் இடுப்புக்கு கீழே மச்சம். இட்ஸ் டெம்ப்டிங் மீ. கண்களை மூடி ரசித்து கூறியவனின் செய்கையில் அவளுக்கோ கூச்சம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுறுசுறுவென்று புது ரத்தம் பாய, மேனியோ செங்கொழுந்தாய் சிவந்து விட்டது. சி, வாயை மூடுடா பொறுக்கி. கோபம் போல் வந்தாலும் வார்த்தைகளில் கோபமே இல்லை. பொறுக்கியா இருந்திருந்தா பார்த்துட்டு சும்மா வந்திருக்க மாட்டான். ஐயோ, இந்த பேச்சை விடேன். வெட்கத்துடன் சினுங்கியவளை அள்ளிக்கொள்ள தோன்றியது அவனுக்கு. இவன் இப்படியெல்லாம் பேசுவானா? அவளுக்குள் புதுவித குறுகுறுப்பு. வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கொடு, கட் பண்ணி தர்றேன். இல்லைனா பார்த்த ஃப்ரீ ஷோவை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அவள் வெட்கத்திற்கு மதிப்பளித்து அவனும் தன் கவனத்தை திசை திருப்ப முயல, அப்பாடா, நிம்மதியுடன் அவன் கைகளில் காய்கறிகளை திணித்தாள்.
அங்கு நின்றே அவன் காய்கறிகளை நறுக்க ஆரம்பிக்க அவள் பிற வேலைகளை கவனித்தாள். சிறிது நேரம்தான் அமைதியாக இருந்திருப்பான். அவனது உதடுகள் ஒரு பாடலை முணுமுணுக்க, பார்வையோ பல மார்க்கமாக அவள் மீது தாவி தாவி மீண்டது. அதை அவளும் கவனித்து விட்டாள். தன்னை நினைத்துதான் எதையோ பாடுகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. உற்று உற்று கேட்டவளுக்கு அது என்ன பாடல் என்று மட்டும் தெரியவில்லை. என்ன பாட்டு பாடுறா? அன்னைக்கு கோவா போன போதும் இதே பாட்டுதான் பாடின. அப்படி என்ன பாட்டு? அவள் ஆர்வமாய் வினவ, விசிலடித்தபடியே அவளை பார்த்து புருவம் உயர்த்திய. சொன்னா திட்டுவ என்றவன் பாடலை முணுமுணுப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. திட்டமாட்டேன் சொல்லு. அவள் மீண்டும் வற்புறுத்த அவளை பார்த்து கண் சிமிட்டியவன் அந்த பாடலை பாடினான். இது என்ன உடம்பா, வெடக்கொழி குழம்பா, புரியாம நான் பார்க்குறேன். அவன் பாடிய வரிகளில் கையிலிருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு அதிர்ச்சியுடன் அவனை முறைத்தாள். பொறுக்கி, நீ பொறுக்கிதாண்டா. பொண்டாட்டியை பார்த்து பாட வேண்டிய பாட்டாடா இது, எருமை. கண்டபடி திட்ட ஆரம்பிக்க, இன்னும் பாடுறேன் கேளு. அவன் அடுத்த வரியை பாட ஆரம்பிக்க அவனை அடிக்க அவள் பாத்திரத்தை ஓங்க, ஐயோ அம்மா, வயலன்ஸ். அவன் ஓடியே விட்டான். தலையை ஆட்டி சிரித்து கொண்டவளின் மனம் முழுவதும் அவளவனின் வாசமே. வெரி குட் மிஸ்ஸஸ் நிரஞ்சன், உங்களுடைய இந்த நம்பிக்கையே உங்களை 100% குணப்படுத்திடும். உங்ககிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். அந்தரங்கம் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த வார்த்தைகளை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் 100 இல்லை, 1000% உண்மையான வார்த்தைகள் அது. அந்தரங்கம் புனிதமானதுதான். முறையான ஆரோக்கியமான தாம்பத்தியம் நிச்சயம் புனிதமானதுதான். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதேதான் நானும் சொல்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள எல்லாமே அழகுதான். கொஞ்சி கெஞ்சி சில சமயங்களில் மிஞ்சி இப்படி எல்லாமே அழகுதான். பயப்படுறதுக்கோ அருவெறுப்பு படுறதுக்கோ இதில் எதுவுமே இல்லை. மென்மையான புன்னகையுடன் மருத்துவர் லக்ஷ்மி பேசிக்கொண்டிருக்க எதிரே அமர்ந்திருந்தாள் கயல்விழி. அவளுக்கான கவுன்சிலிங் ஆரம்பமாகி இருந்தது. அவரது ஆலோசனைப்படி தொடர்ந்து கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டாள். ஆரம்பத்தில் தடுமாறினாலும் நாட்கள் கடக்க கடக்க அவரது வார்த்தைகள் மனதுக்குள் புகுந்து ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த பார்த்தன. அவளது படிப்பு பாதிக்காமல் விடுமுறை நாட்களில் மட்டும் தான் சிகிச்சைக்காக அழைத்து வந்தான் நிரஞ்சன். மருத்துவர் லக்ஷ்மியிடம் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு இருவருக்கும் தனிமையளித்துவிட்டு அகன்று விடுவான். சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. முன்போல் கணவன் அருகில் வந்தாலே அவள் மிரண்டு விழிப்பதில்லை. அவனது நெருக்கத்தையும் இயல்பான நெற்றியில் வைக்கும் முத்தத்தையும் அணைப்பையும் சாதாரணமாக கடந்து செல்ல ஆரம்பித்திருந்தாள். இன்னுமே முழுமையான கணவன் மனைவியாக இருவரும் கட்டிலில் நெருங்கியிருக்கவில்லை. அதற்கு இன்னுமே அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. மனைவியின் உணர்வுகளை புரிந்தவனாய் மிக அழகாக அவளை கையாண்டான் அவளது கணவன். கட்டில் நெருக்கம் மட்டும்தான் இல்லை, மாறாக இருவரது மனமும் மிக மிக நெருங்கியிருந்தது. இருவரின் காதலும் இன்னும் இன்னும் ஆழமாக மற்றவரின் இதயத்தில் வேரூன்றியிருந்தது. மருத்துவருடன் சந்திப்பு முடிந்து விடைபெற்று வெளியே வந்தவள் கணவனின் அறைக்குள் நுழைந்தாள். ஓபி முடித்துவிட்டு ரவுண்ட்ஸ் போவதற்கு தயாராகியிருந்தான். ரூம் நம்பர் 7ல் அட்மிட் ஆகியிருந்த பேஷண்ட் அருகிலிருந்த நர்ஸிடம் அவன் ஏதோ பேசிக்கொண்டிருக்க கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் கயல்விழி. ஹே வாமா. மனைவியை அழைத்தவன், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன் என்று நர்ஸை அனுப்பி வைத்தான். டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ லஞ்ச் டைம் தானே, அப்பா வீட்டுக்கு போவாங்க, அவங்க கூட போயிடுறியா? வினவியவன் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தந்தை கழைக்க, அப்புறம் உங்களுக்கு லஞ்ச்? நான் இங்கே கேன்டீனில் சாப்பிட்டுக்குவேன். அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் ரகுநந்தன் எடுத்துவிட, ஹலோ டேட், கயல் இங்கேதான் இருக்கிறா. லஞ்சுக்கு போகும்போது அவளையும் கூட்டிட்டு போயிடுறீங்களா? அவர் என்ன கூறினாரோ. ஓகே டேட், நான் வர்றேன். ஃபோனை அணைத்தவன், கமான் பொம்மி, பார்க்கிங்கில் தான் இருக்காங்களாம். உன்னை அனுப்பி வச்சுட்டு நான் ரவுண்ட்ஸ் போகணும். அவசரமாக அவன் எழ கணவனுடன் பேச வந்தவளுக்கு சிறு ஏமாற்றம்தான். ஒரு நொடி என்றாலும் முகம் வாடி பின் இயல்பாக அதை அவன் கண்டு கொண்டான். வெளியேற போனவளின் இடைப்பற்றி இழுத்து நெற்றியில் முத்தம் வைத்தவன், சாரிடி, வேலை இருக்குது, நைட் வந்து நிறைய பேசலாம். செல்லமாக நெற்றி முட்டி சிரித்தான். இட்ஸ் ஓகே மாமு, யூ கேரி ஆன். அவன் கூர்மையான மூக்கை பிடித்திழுத்து நெற்றியில் இச்சென்று முத்தம் வைத்தவள், நானே போய்க்கிறேன், நீங்க உங்க டியூட்டியை பாருங்க என்று விட்டு வெளியேறிவிட்டாள். மனைவி சென்ற வழியை பார்த்து சிரித்து கொண்டவனை கடமை அழைக்க அவனும் வெளியேறினான். அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளை பார்த்துவிட்டு மதிய உணவையும் முடித்துக்கொண்டு அவன் அறைக்கு திரும்பும்போது 2 மணி நேரங்கள் கடந்திருந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு மருத்துவர் லக்ஷ்மி அவனிடம் பேச வேண்டும் என்று அழைத்தது நினைவிற்கு வர அவரது அறையை நோக்கி விரைந்தான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். மெலிதாக அவன் கதவை தட்ட, எஸ், உள்ளிருந்து குரல் கேட்டது. ஓ டாக்டர் நிரஞ்சன், நீங்க தானவா? வாங்க உட்காருங்க. மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி அவனை வரவேற்று அமர வைத்தார். பார்க்கணும்னு சொன்னீங்களே டாக்டர், எனி ப்ராப்ளம்? அவனுக்கு சற்று பதட்டம்தான்.
நோ நோ, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மனைவியுடைய மனக்குழப்பம் சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கு உங்கள் உதவியும் வேணும். அதுக்குத்தான் உங்களை அழைச்சேன். சொல்லுங்க டாக்டர். அதாவது டாக்டர் நிரஞ்சன், பிரச்சனையை தள்ளி நின்று பார்க்கிறத விட கிட்ட நெருங்கி அப்படி என்னதான் பிரச்சனைன்னு ஒரு கை பார்த்துடுறது பெட்டர் இல்லையா? கைல்விழி விஷயத்திலேயும் நான் அதைத்தான் சொல்கிறேன். ஒரு கணவனா உங்கள் நெருக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு சக்ஸஸ்னு தெரிஞ்சுக்க முடியும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னுமே அவங்களோட பயம் முழுசாக குறையல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களை மீட்டு வரணும். அவங்களை நெருங்கிறது பெருசல்ல, உங்கள் உணர்வுகளையும் கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது தான் முக்கியமே. நான் சொல்கிறது புரியுது தானே? அவன் முகம் நோக்க அவன் புன்னகைத்தான். யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவளோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து தான் விலகி இருந்தேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன டாக்டர், எங்களுடைய லைஃப் பயத்திலேயும் தயக்கத்திலேயும் ஸ்டார்ட் ஆக நான் விரும்பலை. அவளுடைய மனப்பூர்வமான சம்மதம் எனக்கு வேணும். என்னால் காத்திருக்க முடியும். எவ்வளவு காலம்? பட்டென்று கேள்வி வந்தது மருத்துவரிடமிருந்து. எல்லா மனுஷனுமே உணர்வுகளுக்கு அடிமையாகி ஒரு கட்டத்தில் தடுமாறத்தான் செய்வான் நிரஞ்சன். உங்களுடைய காதலை நான் குறை சொல்லலை, நிதர்சனத்தை சொல்கிறேன். அதையெல்லாம் விடுங்க, இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். அவளுடைய முழு சம்மதம் வேணும்னு விலகியே இருந்தால் உங்கள் மனைவியுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும் நிரஞ்சன். சில உணர்வுகளை, சில விஷயங்களை நாம் வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது. உங்களுடைய நெருக்கம்தான் சில உணர்வுகளை அவங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு கணவனா உங்கள் நெருக்கம் இப்போ உங்கள் மனைவிக்கு நிச்சயம் தேவை. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அவன் தலையாட்டினான். தென் கோ ஹெட். அவர் மெலிதாய் புன்னகைக்க இவனும் தலையாட்டி விட்டு வெளியே வந்து விட்டான். மருத்துவர் கூற வருவது அவனுக்கும் புரிந்தது. நெருக்கத்தின் வாயிலாக சில மென் உணர்வுகளை அவளுக்கு புரிய வைக்க சொல்கிறார். இதில் மிக மிக முக்கியம் அவனுடைய கட்டுப்பாடுதான். மனைவியின் அருகாமையில் சிறிது பிசறினாலும் அவன் முழுமையாக மோகத்தின் வசமாகி விடுவான். உன் பாடு திண்டாட்டம்தான் போலவேடா. எண்ணிக்கொண்டவனுக்கு திட்டம் போட்டு காய் நகர்த்தவெல்லாம் விருப்பமே இல்லை. காமம் என்பது காட்டாற்று வெள்ளம் போல எப்பொழுது எந்த திசையில் பாயுமென்று தெரியாமல் வரும் நேரத்தில் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உணர்வுகள் அழகாய் மலர்ந்து தாம்பத்தியம் என்னும் உலகிற்கான கதவு திறக்கும். பார்ப்போம், இங்கு அந்த அழகான உலகிற்கான கதவு திறக்குமா, இல்லை மீண்டும் பயம் என்னும் பூட்டுக்கொண்டு இறுக மூடிக்கொள்ளுமா? தொடரும்.